அவ படிச்சு கலெக்டரா வேலைக்கு போகணும். சைரன் வச்ச கவர்மெண்ட் கார்ல போய் அவ ஊர்ல இறங்கணும். டேய், நானும் எத்தனையோ காதல் கதை கேட்டிருக்கேன்டா. காதல் பண்ற எத்தனையோ பசங்களையும் பார்த்திருக்கேன்டா. அவங்க எல்லாரையும் விட நீ கிரேட் மச்சான். நீ காதலிக்கிற பொண்ணை முன்னேற்றணும், அவளை பார்த்து ஊரே முன்னேறணும்னு நினைக்கிற பாரு. ரியலி யூ ஆர் கிரேட் மச்சான். எல்லாம் சரிதான் மச்சான். இது எல்லாமே இன்னும் 4 நாள்ல அதுவும் அந்த 2 லட்சத்தை திருப்பி கொடுத்தாதான் நடக்கும். இல்லைன்னா எங்க அம்மா பூங்குடியை படிக்க விட மாட்டாங்க. காலேஜ் வரைக்கும் வந்து கண்டிப்பா கேவலப்படுத்துவாங்க. டேய், கவலைப்படாத மச்சான், எல்லாமே நல்லதாவே நடக்கும். மரத்தை வச்சவன் கண்டிப்பா தண்ணி ஊத்தியே ஆவான். எப்படி நடக்கும் அதானே தெரியல. என்ன பண்றது? இங்க பாரு, ஏதாவது ஒரு விஷயம் பிரின்சிபால் உங்களை உடனே பார்க்கணும்னு. என்னடா? எதுக்கு தெரியல சார். சரி, நான் பார்க்கறேன். ஓகே சார். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மச்சான். போ. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வா ஜீவா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராட்ஸா? எதுக்கு மேம்? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு எதுக்கு கங்க்ராட்ஸ்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? மேம், நிஜமாவே எனக்கு தெரியல மேம், அதனால தான் கேட்குறேன். அது ஆல் ஓவர் இந்தியா சயின்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக நீ ஒரு தியரி கூட சப்மிட் பண்ணிருந்தே. அதுல நம்ம தமிழ்நாடு ஜூரி செலக்ட் பண்ணிருக்காங்க உன்னை. அப்படியா? நான் அன்னைக்கு சப்மிட் பண்ணதோட மறந்துட்டேன் மேம். நீ மறந்தாலும் நாங்க மறக்க முடியாதுல. இது நம்ம காலேஜுக்கே பெருமை தேடி தர விஷயம் இல்லையா? மேம், அந்த மாதிரிலாம் இல்லை மேம். என்னை விட எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் நம்ம காலேஜில் இருக்காங்க. இருக்கலாம். பட் தமிழ்நாடு சார்பா இந்த காம்படிஷன்ல செலக்ட் ஆகியிருக்கிற ஒரே கேண்டிடேட் நீ மட்டும்தான். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? உண்மையதான் சொல்றேன். நம்ம தமிழ்நாடு சார்பா பார்ட்டிசிபேட் பண்ற ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறது உனக்கும் நம்ம காலேஜுக்கும் எவ்வளவு பெருமை தர விஷயம் தெரியுமா? மேம், நிஜமாவே நம்ப முடியல மேம். உனக்கு நம்பவே முடியலல்ல? எனக்கும் அந்த நியூஸ் வந்த உடனே கொஞ்ச நேரம் படபடன்னு தான் இருந்தது. அப்புறம்தான் உடனே உன்னை நான் கூட்டிட்டு வர சொன்னேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அதிகமான ரெக்கார்ட்ஸ் பண்ற கேப்பபிள் உள்ள ஸ்டூடெண்ட்ங்கிறதுல உன் மேல எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு. மேம், இப்போ நான் என்ன பண்ணும்? அந்த தியரிய பிராக்டிகலா பண்ணி காட்டணும். அதுக்கு ஒரு மாடலை ரெடி பண்ணிக்க. அத காம்படிஷன்ல ஒர்க் அவுட் பண்ணி டெமோ காட்டணும், அவ்வளவுதான். உன்னோட ஐடியாவுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. டோன்ட் டிலே, உடனே அந்த மாடலை ரெடி பண்ணு. இல்ல மேம், அந்த தியரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் இருந்த மென்டாலிட்டி வேற. பட் நான் இப்போ இருக்கிற மென்டாலிட்டி வேற மேம். என்னால் அந்த மாடலை பண்ண முடியாது. அதுவும் இல்லாம என்னால் அந்த காம்படிஷன்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது மேம். என்னப்பா இப்படி சொல்ற? இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? எவ்வளவு பெருசா வேணா இருந்துட்டு போட்டோம் மேம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் இப்போதைக்கு அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கிற மனநிலைமையில இல்லை மேம். அவசரப்படாத. இது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. ஆனா உனக்கு கிடைச்சிருக்கு. இது கிடைச்சப்ப மிஸ் பண்ணிட்டா அப்புறமா நீ லைஃப்ல பல தடவை ட்ரை பண்ணாலும் கிடைக்காம போலாம். அவசரப்படாத. இல்ல மேம், நான் அவசரப்படல. நல்லா நிதானமா யோசிச்சு தான் நான் சொல்றேன். ஜீவா, நீ இத சக்சஸ்ஃபுல்லா பண்ணேனா நீ ஒரே நல்ல ஹீரோ ஆயிடலாம். நான் லைஃப்ல ஹீரோ ஆகலனா கூட பரவாயில்ல, பட் ஜீரோ ஆகாம இருக்கணும். நீ இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா காலேஜுக்கு எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா? யூனிவர்சிட்டில நம்ம ரேங்க் ஏறும். காலேஜோட ரேட்டிங் கூடும் மேம். அடுத்த வருஷம் அட்மிஷனுக்காக இன்னும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் போட்டு வருவாங்க. நீங்களும் நம்ம காலேஜோட ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க.
பட் அதுக்கெல்லாம் நான் இப்போ தயாரா இல்லை மேம். உனக்கும் நல்ல கரியர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ இந்த காம்படிஷன்ல வின் பண்ணா உன் ஐடியாவுக்கும் மாடலுக்கும் பேட்டன்ட் ரைட் வாங்கிக்கலாம். அதை ஏதாவது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மேம் நீங்க என்ன சொன்னாலும் என்னோட பதில் முடியாதுங்கிறதா? ஜீவா, நான் சொல்றத மறுபடியும் ஒரு நிமிஷம். இல்லை மேடம், இந்த விஷயமா எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன வற்புறுத்தாதீங்க. சாரி மேம், நான் வரேன் மேம். மாரி, நான் நீ கன்ஃபார்மா அடிச்சு சொல்றேன் பாரு. இன்னைக்கும் ஜீவாவுக்கும் கூட ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹேய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான். அப்படியே கட்டி பிடிச்சி. சார் வாழ்த்துக்கள் சார். உங்க கூட பழகினதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எதுக்கு இந்த வாழ்த்தெல்லாம்? என்ன சார் இப்படி சாதாரணமா கேட்டுட்டீங்க? ஒரு சாதனை பண்றதே கஷ்டம். அதுவும் இந்த கோபி மாதிரி ஆளுங்களோட சாவாசம் வச்சுக்கிட்டு ஒரு சாதனை பண்ணணும்னு நினைக்கிறது சும்மாவா சார்? ஹே மாரி டார்லிங், உனக்கு தெரியாது என்ன பத்தி? ஹேய், அந்த தியரிக்கு ஐடியா சொன்னதே நான் தான்டா. எச்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ். கங்க்ராட்ஸ்டா. கங்க்ராட்ஸ்டா. தேங்க் யூ. ஆமா, என்ன திடீர்னு எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன சார் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறீங்க? அந்த சயின்ஸ் காம்படிஷனுக்கு தமிழ்நாடு சார்பா நீங்க மட்டும்தான் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சார். ஆமாண்டா மச்சான், இப்ப காலேஜ்லயே ஹாட் டாபிக்கே இதான். நீ ஏன் கூட பழகுனதுல நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். என்னது? இல்ல, ஜீவாவோட பழகுனதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொன்னேன். கோபப்படாத, பயமா இருக்கு. அதான் உன் முதுகு தோலை உரிச்சிருவேன். என்ன பூங்குடி அப்படி பாக்குற? இல்ல சார், ஒரு பொம்பளை ஒரு புள்ளைய பெத்தெடுக்கும் போது அடையிற சந்தோஷத்தை விட அவன் சபையில நல்ல பேர் எடுக்கும்போது அதிகமான சந்தோஷத்தை அடைவாங்கன்னு சொல்லுவாங்க. மேடம் உங்களை பெத்தப்போ எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல சார். ஆனா உங்க திறமைய பத்தி எல்லாரும் புகழ்ந்து பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் மனசு அவ்வளோ கஷ்டத்துல இருந்துச்சு. இப்ப இந்த செய்தி வந்துதான் சார் எல்லாத்தையுமே மறக்கடிச்சிருச்சு. என்ன சார் ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறீங்க? இல்ல பூங்குடி, மத்தவங்க கை கொடுத்தாங்க, வாழ்த்துனாங்க, அதெல்லாம் ஹாய் ஹாய்னு போயிடும். ஆனா நீ இதுல சந்தோஷம்னு சொல்ற, அதான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். ஏன் சார், என்ன பிரச்சனை? இல்ல, நான் அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறதில்ல. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? என்ன பொங்குடி, எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னும் 4 நாள்ல 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி ஆகணும். இந்த சூழ்நிலையில டேய், என்ன வந்து இந்த தியரிக்கு பிராக்டிகல் பண்ண சொல்றாங்க. என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க இப்படி ஒரு பதில் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம காலேஜ் சார்பா போறீங்க, அது நம்ம காலேஜ்க்கே பெருமை. அதுவும் நம்ம காலேஜ்க்கு மட்டும் இல்ல, சம காலத்துல உங்களோட படிக்கிறீங்க எல்லாத்துக்குமே பெருமை. நாங்கெல்லாம் காலத்துக்கும் அதை பத்தி பேசுறதுக்கும் ஒரு விஷயமா இருக்கும். தமிழ்நாட்டு சார்பா நீங்க ஒருத்தர் தான் கலந்துக்க போறீங்க, அது தமிழ்நாட்டுக்கே எவ்வளவு பெரிய பெருமை. நம்ம தமிழ்நாட்டுக்காக கலந்துக்கிறதுல உங்களுக்கு எவ்வளவு பெருமை. இல்ல பொங்குடி, இந்த பெருமை புகழெல்லாம் வரும் போகும். எனக்கு இப்போதைக்கு இது எதுவுமே வேணாம். உன் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன்னு சொன்னா இதுல வர சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது. சார் என்ன சார் சொல்றீங்க? நீங்க நம்ம தமிழ்நாட்டு பேரை காப்பாத்துவீங்கன்ற நம்பிக்கையில தானே உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க மட்டும் போய் கலந்துக்கலன்னா தமிழ்நாட்டு இடம் காலியா தான் சார் இருக்கும். இப்படி ஒரு போட்டி, அதுவும் தமிழ்நாட்டுல நடக்குது. அதுல தமிழ்நாடு சார்பா அதுல கலந்துக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். பொங்குடி, எனக்கு உன்னை அவமானத்துல இருந்து காப்பாத்தினா போதும்னு தோணுது. என்ன சார் இது? அதுவும் கலந்துக்காம போறதுக்கு என்னையவ காரணம் சொல்லுவீங்க? இது தெரிஞ்ச உங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? என் பையனுக்கும் என் குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டிய இவ்ளோ பெரிய பெருமைய கெடுத்துட்டேன்னு என்ன கேட்க மாட்டாங்களா? உங்க மேல அவங்க வருத்தத்துல இருக்கிறப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பெருமை கிடைச்சா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். உங்களுக்கு கிடைக்கிற பெருமை அவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை சார்,
இங்க எல்லாருக்கும் சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க சார். பூங்குடி ப்ளீஸ். நீங்க என் கூட பழகுனதுல இருந்து உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்கல சார். உங்ககிட்ட கூட சொல்ல முடியாம நான் அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் சார். முறையா இப்பதான் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அதை ஏன் சார் நீங்க வேண்டான்னு சொல்றீங்க? இல்ல பூங்குடி, தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாதீங்க சார். இல்ல பூங்குடி, நான் பிரின்சிபல் கிட்டே முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் கிடையாது சார். வாங்க இப்பவே பிரின்சிபல் கிட்ட போய் கலந்துக்கிறீங்கன்னு சொல்லுவோம். ஐயோ பூங்குடி, நான் சொல்றது கேளு. இந்த விஷயத்துல நான் சொல்றது மட்டும் நீங்க கேட்டா போதும். வாங்க. பூங்குடி, ஓடா டேய். இவெல்லாம் என்ன காதலிக்கிறான்? நான் ரொம்ப மோஸ்ட் ஒபீடியன்ட் லவ்வர். நீ சொல்றத மட்டும் தான் கேட்பேன். புடிச்சிட்டேன். வா நம்மளும் போய் என்னன்னு கேட்போம். ஓகே மாரி அப்படியே புடிச்சுக்கோ, கையை விட்டுறாத. ஓ மை காட். சீ. என்ன ஜீவா, எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க? இல்ல மேடம், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன விஷயம்? மேடம், ஆல் இந்தியா சயின்ஸ் காம்படிஷனுக்கு ஜீவா சாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இது நமக்கெல்லாம் எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம். இதுக்கு எப்படி மேடம் இவரு போக மாட்டேன்னு சொல்லுவாரு? இததான் நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். ஜீவா அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறானே. நானெல்லாம் படிக்கும்போது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு நான் எவ்வளவு ஏங்கியிருக்கேன் தெரியுமா? சரியா சொன்னீங்க மேடம். திறமை உள்ளவங்களுக்கு அதை வெளிப்படுத்துற வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு அதோட அருமை புரியறது இல்ல. இதானே மேடம் உலக நியதி. நல்லா சொல்ல. பாத்தியா ஜீவா, நீ போகணும் ஜெயிக்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறாங்க. நீ ஜெயிச்சா நீ மட்டும் ஜெயிச்சதா இல்ல, இந்த காலேஜ்ல ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சதா அர்த்தம். அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன மேடம், நான் மட்டுமா கலந்துக்கிறேன்? போன உடனே வெற்றி கோப்பை வாங்கிட்டு வரதுக்கு எல்லா ஸ்டேட்லயும் இருந்து தானே காம்படிஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களோடலாம் போட்டி போட்டு ஜெயிக்கிற மனநிலைமையில நான் இல்லை மேடம். நீ இப்படி பேசுறவனே இல்லையே ஜீவா. சரி, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நீ ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி காம்படிஷன்ல செலக்ட் ஆகி கலந்துக்கிறதே பெரிய சக்சஸ் தானே. மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. ஜீவா சார் கண்டிப்பா போவாரு. ஏய் பூங்குடி, சும்மா இரு, அதெல்லாம் வேணாம். நல்ல விஷயமா இருந்தாலும் யாரையும் வற்புறுத்தி செய்ய வைக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா. அதான் எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. இந்த விஷயத்தை பொறுத்தவரை வற்புறுத்துறதுல தப்பே இல்லை மேடம். சின்ன குழந்தைக்கு வற்புறுத்தி அதோட வாயில மருந்து ஊத்தி விடுறது இல்லையா, அது மாதிரிதான் இதுவும். அதனால அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்துவோம். ஜீவா சார் கண்டிப்பா போவாரு. நம்ம சொன்னா அவர் தட்ட மாட்டாரு. ஜீவா போனானா உங்க எல்லாரையும் விட அதிகமா சந்தோஷப்படுறது நான் தான். நான் பிரின்சிபலா இருக்கும்போது இப்படி ஒரு காரியம் நடந்ததுங்கிறது இந்த காலேஜ் உள்ள வர பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு ரிப்ளை மெயில் அனுப்பாம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜீவா சார் கலந்துக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுங்க மேடம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பூங்குடி, அவசரப்படாத. இந்த 4 days என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. இப்ப நான் சென்னை விட்டு போக முடியாது, உனக்கே நல்லா தெரியும். அப்படி என்ன ஜீவா நீ 4 daysல சாதிக்க போற? இந்த காம்படிஷன்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணேனா 5 lakhs ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் தெரியுமா? என்ன மேடம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5 lakhs? மேம், இதை நீங்க சொல்லவே இல்லையே. நீ எங்க சொல்ல விட்ட? ஆரம்பிச்சதுமே நான் போக மாட்டேன், மனசு சரியில்லை, அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த. டேய் மச்சான், வாட் யூ சாரி மேம், வாட் யூ சீக்ஸ் யூம்பாங்க. நீ தேடிக்கிட்டு இருக்கிறது உன்னை தேடி வருது. நீ மட்டும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மச்சான். ப்ளீஸ், இட்ஸ் ஆக்சுவலி a wonderful opportunity. ப்ளீஸ் என்ன மாதிரி எல்லா பிரச்சனைனா எதை சொல்ற?
பூங்குடிக்கு 2 லட்சம். எனக்கும் அப்படியே 4 மாசம் வாடகை பாக்கி இருக்கு. அதையும் சேர்த்து சொன்னேன்டா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஜீவா சார், உங்க வாயால சொல்லுங்க போக சம்மதம்னு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5 லட்சம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா? மேம், நான் கண்டிப்பா கலந்துக்கிறேன். சாரி. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜீவா. நீ போனேனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஜீவா. அது மட்டும் இல்ல, ஒரு நண்பன் தப்பான முடிவெடுக்கும் போது அவனுக்கு சரியான வழியை காட்டுறவங்க தான் ஒரு உண்மையான ஃப்ரெண்டா இருக்க முடியும். அப்படி பார்க்கும்போது உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நோ ப்ராப்ளம் மம்மி, இட்ஸ் ஆக்சுவலி a duty. உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஐயோ, நாங்க தான் மேம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி, டயத்தை வேஸ்ட் பண்ணாம அந்த மாடலை ரெடி பண்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகே மேடம். வெல், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். யூ மே கோ நவ. தேங்க்ஸ் மேடம். மச்சான் சூப்பர். சாரி மேம், வெளியே வச்சு வெளியே. போடா போ. டேய் மச்சான், கலக்கிட்டடா. வேற லெவல். டேய் மாமா, செம்ம ஆப்பர்சூனிட்டி. இத மிஸ் பண்ணிடாத. ஃபர்ஸ்ட் பிரைஸ் நீ தான் அடிக்கணும். உன சுத்தி ஒரு டான்ஸ் போடுற மாதிரி. மச்சான். இனிமே எல்லாரும் உன்னை பத்தி தான் பேசணும். தேங்க்யூடா. Congratulations. ஓகே, Congrats sir. இவனுக்கு நல்ல ஐடியா கொடுத்தேன். டேய், என்ன ஆட்டம் பாட்டத்தோட போறாங்க? என்ன விஷயம் தெரியலையே. வா தீபிகா. என்ன ஒரே ஆட்டம் பாட்டமா இருக்கு? என்ன விசேஷம் மேடம்? ஊட்டில ஆல் இந்தியா சயின்ஸ் காம்படிஷன் நடக்குது. அதுல நம்ம ஸ்டேட் சார்பா ஜீவா தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறான். முதல்ல போக மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கப்பல் பண்ணி போக வச்சுட்டாங்க. அப்படி என்ன அந்த காம்படிஷன்ல ஸ்பெஷாலிட்டி? என்ன இப்படி கேட்டுட்ட? உலகமே அதை உத்து பார்த்துட்டு இருக்கு. அதுல வின் பண்ணா ஒரே நாள்ல லைம் லைட்ல உள்ள வந்துடலாம். அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 5 lakhs. ஓகே மேம். என்ன கிரானி, நான் எவ்வளவு டென்ஷனா இருக்கேன். நீ எந்த கவலையுமே இல்லாம இப்படி கேம் விளையாடிட்டு இருக்க. நான் விளையாடிட்டு இருந்த உனக்கு என்ன? நீ சொல்ல வந்ததை சொல்லு தீபி. நான் மாயாவதி ஆண்டி வீட்லயே ரொம்ப நாள் ஸ்டே பண்ணதால உனக்கு என் மேல பாசமே இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்து எப்படி நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாம்? நீ ஆன்ட்டி வீட்ல என்ன அமெரிக்காவிலேயே போய் செட்டில் ஆனாலும் இந்த கிராணிக்கு உன் மேல இருக்கிற பிரியம் குறையவே குறையாது. நான் இப்போ எப்படி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கேன்னு தெரியுமா? அன்னைக்கு ஐசியூலயே வச்சு அவளை தீர்த்து கட்டிடலான்னு பார்த்தேன். அது மட்டும் நடந்திருந்தா எனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. என்னதான் உன் பிரச்சனை? அத சொல்ல மாட்டேங்கிற? அந்த கொடைக்கானல் டெவில் தான் என் பிரச்சனையே. மாயா ஆண்டிக்கு அவ பட்ட கடனை திருப்பி தரத்துக்கு
கொடுத்த டைம் இன்னும் 4 டேஸ்ல முடிய போகுது. அவளால பணத்தை கொடுக்க முடியாது, ஆண்டி அவளை அடிச்சு துரத்திடுவாங்கன்னு நான் நிம்மதியா இருந்தேன். இப்ப அந்த நிம்மதிக்கு என்ன ஆச்சு? ஆஸ் யூஷுவல் ஜீவா குறுக்க வந்து நிறுத்திட்டான். ஊட்டியில நடக்க போற சயின்ஸ் காம்படிஷன்ல நம்ம ஸ்டேட் ரெப்ரசன்டேட்டிவா இவன் தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறானா. நான் மேரேஜ் பண்ண போற ஒருத்தனுக்கு இப்படி ஒரு சான்ஸ் வந்திருக்கேன்னு நினைச்சு என்னால ஹாப்பியா கூட இருக்க முடியல கிரானி. ஏன்? அதுல வின் பண்றவங்களுக்கு 5 lakhs ஃபர்ஸ்ட் பிரைஸா.